கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி இந்த ஆண்டு மே 26ஆம் தேதி, அதாவது 26/5/2026 அன்று நிகழ்கின்றது. இந்த ஆண்டில் குரு பெயர்ச்சிக்கு உண்டான விசேஷம் என்னவென்றால், குரு பகவான் உச்சமடைகின்றார். தனது நெருங்கிய நண்பரான சந்திரனின் கடக வீட்டில் சரராசியில் ஜலராசியில் உச்சபலம் எனும் வலிமை பெற்று அமர்கின்றார். மீன ராசியில் அமர்ந்துள்ள சனீஸ்வர பகவானை இவர் 9ஆம் பார்வையாக பார்ப்பார். ஆனால் சனீஸ்வர பகவானுடைய பார்வை இவர் மீது பதிய போவதே இல்லை. அதுபோல இவர் சனீஸ்வர பகவானுடனும் ராகுவுடனும் இணைய போவதும் இல்லை. அதனால் எந்த ஒரு பங்கமும் இல்லாமல் குரு பகவான் கொடுக்க போகும் நன்மைகளுக்கு எந்த விதமான பங்கமும் இல்லை, எந்த விதமான தொந்தரவும் இல்லை. தீபாவளிக்கு பின் கேது குரு பகவானுடன் கடகத்தில் இணைந்தாலும் அது கேதுவை நல்ல பலன்களை கொடுக்க செய்யுமே தவிர்த்து குரு பகவானின் வலிமை பாதிக்கப்பட மாட்டாது. குரு பகவானின் மீன வீட்டில் அமர்ந்தது மட்டுமல்லாமல் குரு பகவானுடைய 9ஆம் பார்வையையும் பெற்றுக்கொள்ளும் சனீஸ்வர பகவானும் நல்ல பலன்களை மட்டுமே செய்வார். ஆனா குரு பகவானுக்கு வீடு கொடுத்த சந்திரன் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பார். அது மட்டுமல்லாமல் அமாவாசை என்னும் சிக்கலான சூழ்நிலையும் சந்திரனுக்கு ஏற்படும். அதனால தேய்பிறை பஞ்சமி, ஒரு தேய்பிறை சஷ்டியிலிருந்து வளர்பிறை சப்தமி முடிய குரு பகவானின் வலிமை கொஞ்சம் கம்மியாயிடுங்க. வளர்பிறை அஷ்டமி முதல் தேய்பிறை சஷ்டி முடிய ஒரு 15 நாட்களுக்கு குரு பகவான் அற்புதமான நல்ல பலன்களை, அதிசயிக்க வைக்கும் யோக பலன்களை கொடுக்க போவது நிச்சயம். இது எல்லா நட்சத்திரங்களுக்கும் எல்லா ராசிகளுக்குமே கண்டிப்பாக நடக்குங்க. பொதுவான பலன் இது. கடக ராசியினருக்கு ராசியில் அமர்ந்தாலும், தனுசு ராசியினருக்கு 8ஆம் இடமாகிய அஷ்டமத்தில் அமர்ந்தாலும், கும்பராசிக்கு ரண ருண ரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் அமர்ந்தாலும், ரிஷப ராசிக்கு 3ஆம் இடத்தில் மறைந்தாலும் நல்ல பலன்களை எப்படி கொடுப்பார் என்னும் நியாயமான சந்தேகம், கவலை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். அதற்கும் நான் பதில் சொல்கின்றேன். குரு பகவான் தனுசு மீனம் எனும் 2 வீடுகளுக்கு அதிபதிங்க. அதனால எல்லா ராசிகளுக்குமே அவர் ஒரு 2 விதமான ஆதிபத்தியங்களை கொண்டுள்ளார். ஒன்று ரொம்ப நல்லதாக இருக்கும், இன்னொன்று சாதாரணமானதாகவோ இல்லை மோசமானதாகவோ இருக்குங்க. கடக ராசியினருக்கு ராசியில் அமர்ந்தாலும் 6ஆம் வீடான தனுசுவுக்கு 8இல் மறைந்து 6க்கு 8இல் மறைவார். அப்படி மறைந்து திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பார். 9ஆம் வீடான மீனத்துக்கு 5இல் அமர்ந்து தந்தை வழியிலும் பூர்வீக சொத்துக்கள் போன்ற விஷயங்களிலும் அற்புதமான பலன்களை செய்வார். தனுசு ராசியினருக்கு ராசியாதிபதியாகி அஷ்டமத்தில் 8இல் மறைந்து சில ஏமாற்றங்களையும், கொலஸ்ட்ரால், இதய நோய், சர்க்கரை நோய், அதிக இரத்த அழுத்தம் போன்ற உடல்நலம் பாதிப்புகளையும் கொடுக்கும் வாய்ப்புள்ளது என்றாலும், 4ஆம் வீடான மீனத்திற்கு 5இல் உச்சம் பெற்று அமர்ந்து தாய் வகையிலும், வண்டி, வீடு, நிலம், கல்வி போன்ற காரகுத்தவங்கள் வகையிலும் அற்புதமான நல்ல பலன்களை குரு பகவான் நிச்சயமாக கொடுப்பார் தனுசு ராசிக்கு. கும்பராசியினருக்கு லாபஸ்தானமாகிய தனுசுவுக்கு 8ஆம் இடத்தில் மறைந்து கை கட்டி வாய்க்கட்டாத சூழ்நிலையை உண்டாக்கினாலும், 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு, அதாவது மீனத்திற்கு 5ஆம் இடத்தில் உச்சமடைந்து வசதி வாய்ப்புகளையும் குடும்பத்தில் நிம்மதியையும் கொடுப்பார். மங்கள நிகழ்ச்சிகளுக்கு பாதை அமைத்து கொடுப்பார் குரு பகவான். இது மீனராசியினருக்கு. கும்பராசினருக்கு இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உதாரணங்கள் தாங்க. எந்த சூழ்நிலையிலும் யாருக்குமே கெடுதல் செய்ய நினைக்காத குரு பகவான்
கடகத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்ல பலன்களையும் நன்மைகளையும் மட்டுமே செய்வார். ஆனால் அசைவம் சாப்பிடுபவர்கள் குரு பகவானின் நற்பலன்களை அனுபவிக்கவே முடியாது. அதுவும் வியாழக்கிழமை என்றோ அல்லது புனர்பூசம், விசாகம், போராட்டாதி நட்சத்திரங்கள் அமையும் நாட்களிலோ அசைவம் சாப்பிடுபவர்களுக்கு குரு பகவானின் எந்த நன்மைகளும் நிச்சயமாக கிடைக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசைவம் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய நன்மைகள்லாம் உங்களுக்கு அப்படியே எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் பங்கமும் இல்லாமல் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், குரு பகவான் பற்றிய ஒரு அடிப்படை தகவல்கள் இந்த காலத்தில் எல்லாத்துக்குமே தெரியுங்க. அதை சொன்னால் டைம் வேஸ்ட் ஆகிடுன்னு நினச்சேன். பட் என்னோடய கடமை அதை சொல்லிடணும். குரு பகவானின் அதிதேவதை பிரம்மா. குரு பகவான் அந்தன சமுதாயத்தை சேர்ந்தவர். குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மிகவும் பிடித்தமானது. மஞ்சள் வண்ணமும் அவருக்கு பிடித்தமானது. உலோகங்களில் தங்கம் அவருக்கு மிகவும் இஷ்டமான உலோகம். ராசிக்கல், எனக்கு பொதுவாக ராசிக்கல் நம்பிக்கை கிடையாதுங்க. ஆனால் புஷ்பராகம் என்னும் ஒரு பொன்னிற மஞ்சள் வண்ணமுடைய கல்லானது, அந்த புஷ்பராக கல்லானது குரு பகவானுடைய கல்லாக கருதப்படுகின்றது. எண்களில் 3 அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உண்டானது. விரல்களில் ஆட்காட்டி விரல் குரு பகவானுக்கு உண்டானது. திசைகளில் வடக்கு திசை. அவருக்கு யானை வாகனம்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியுங்க. குரு பகவானுடைய வாகனம் யானை. பொதுவாக உங்களுக்கு ராசிக்கல் போடுறதுல சந்தேகம் இருந்தால் கூட ஒரு தங்க மோதிரத்தை வலது கை ஆட்காட்டி விரலில் போட்டுக்கொள்வது குரு பகவானுடைய அத்தனை காரகத்துவ பலன்களையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அவருடைய காரகத்துவங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல குழந்தை, அடுத்தது கல்வி, அடுத்தது பணம். அதாவது நேர்மையான வழியில் கிடைக்கக்கூடிய பணம், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம், இல்லை உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க சேர்த்து வச்ச பணம். அதனால் அவரை தனகாரகர் சந்தானகாரகர்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த கல்வி, குழந்தைகள், நேர்மையான வழியில் கிடைக்கும் பணம் இதெல்லாம் சொன்னேன். அப்புறம் கோயில் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள், ஆன்மீகம், சட்டம், நிதி, அதாவது இந்த பணம், இந்த ஃபைனான்ஸு, வட்டி கொடுறது, அந்த மாதிரி எல்லாமேங்க. அப்புறமா தங்கம், மஞ்சள், இது போன்ற துறைகள் அவருடைய காரகத்துவங்களாகும். இந்த ஆண்டு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, ஜலகிரகமான சந்திரனின் ஆட்சி வீடான கடகத்தில் உச்சம் பெறுகிறார் அல்லவா, அந்த கடகராசியும் ஜலராசிதான். அவர் 9ஆம் பார்வை பதியும் அவருடைய சொந்த வீடான மீனமும் ஜலராசிதான். அங்கே இப்போது சனீஸ்வர பகவான் அமர்ந்துள்ளார். அதனால நீர் சம்பந்தப்பட்ட திரவ பொருட்கள், குடிக்கக்கூடிய திரவ பொருட்கள் மற்றும் கால்நடைகள் சம்பந்தப்பட்ட, விவசாயம் சம்பந்தப்பட்ட அனைவருமே இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக நீங்கள் ஆச்சரியப்படும் வகையில் அதிக அளவு பணம் சம்பாதிப்பீர்கள். முக்கியமாக குடிநீர், பால், வெண்ணெய், தயிர், மோர், நெய், பழச்சாறு, அதாவது அந்த ஜூஸ் வகைகள்லாம் வித்துட்டு இருப்பாங்களா கடையில், அவங்க மஞ்சள் கிழங்கு, உருளைக்கிழங்கு, வாழைப்பழம், தேங்காய், கரும்பு, சர்க்கரை, வெல்லம், கொண்டைக்கடலை போன்ற கடலை வகைகள், அவற்றிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய், அதாவது நம்ம அந்த கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இதெல்லாம் கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு போன்ற மிச்சங்கள், நெல், அரிசி, எள் போன்ற உணவுகள், உணவுப் பொருட்கள், நிலக்கடலை போன்ற எண்ணெய் வித்துக்கள் போன்றவற்றை விவசாயம் செய்வோர், வாங்கி விற்பனை செய்வோர், அவை சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளை நடத்துவோர், அந்த தொழிற்சாலைகளில் பணிபுரிவோர், சம்பளத்துக்கு வேலை செய்வோர், அதாவது பார்த்திங்கன்னா இந்த அரிசி ஆலைகள், மஞ்சத்தூள் தயாரிக்கும், அதாவது இந்த மசாலா கம்பெனிகள், கடலை மாவு போன்றவற்றை தயாரிக்கும் தொழிற்சாலைகள், அந்த தேங்காய், எள், நிலக்கடலை போன்றவற்றிலிருந்து எண்ணெய் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் போன்றவற்றை நடத்துவோர், நிர்வகிப்போர், அதில் பணிபுரிவோர்,
பயங்கரமான லாபத்தை பெறுவார்கள். அதை நீங்கள் கணக்கே போட்டிருக்க மாட்டீங்க, அந்தளவு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். மேற்சொன்ன பொருட்களை பயன்படுத்தி டீ கடை, பேக்கரி, பலகார கடை, சைவ ஓட்டல் போன்றவை நடத்தும் முதலாளிகளும் வேலை செய்யும் தொழிலாளிகளும் அவங்களுக்கு லாபம் அதிகமாக உண்டுங்க. கல்வி நிலையம், அதாவது ஸ்கூலு, காலேஜ் நடத்துபவர்களும் அங்கே பணிபுரியும் ஆசிரியர்களும் அக்கவுண்டன்ட்ஸ்களும் முன்னேற்றம் காண்பார்கள். கோவில் அர்ச்சகர்கள், கோவில் சம்பந்தப்பட்ட சூடம், பத்தி, சாம்பிராணி, பூமாலைகள், விளக்குகள், மணிகள் சம்பந்தப்பட்ட தொழில் வியாபாரம் வேலை செய்பவர்களுக்கும் வாழ்வில் முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. நிதி சம்பந்தப்பட்ட தொழில்களான ஃபைனான்ஸ், மைக்ரோ ஃபைனான்ஸ், வங்கி பணி, இன்சூரன்ஸ் போன்ற துறைகளும் ஏற்றமடையும். உச்சம் பெற்றுள்ள குரு பகவானின் வலிமையாலும் உச்சம் பெற்ற குரு பகவானின் மீன வீட்டில் அமர்ந்தது மட்டுமல்லாது அவருடைய 9ஆம் பார்வையையும் பெற்றுக்கொள்ளும் சனீஸ்வர பகவானின் வலிமையாலும் சட்டம் படித்தவர்களும் நீதித்துறையில் பணிபுரிவர்களும், அதாவது கோர்ட்டு குமாஸ்தாலிருந்து நீதிபதிகள் முடியுங்க, எல்லோருமே மகிழ்ச்சி அடைவார்கள், லாபம் அடைவார்கள், பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஸ்பின்னிங் மில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நூல் பருத்தி சம்பந்தமான ஒரு தொழிற்சாலைகள், அதில் பணிபுரிவோருக்கும் முன்னேற்றம் உண்டு. இந்த ஸ்பின்னிங் மில்லு, வீவிங் மில்லு அப்படின்னு சொல்லுவாங்க, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, அவை முன்னேற்றம் அடையுங்க. தங்கம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களும் தங்க நகை வேலை, அதாவது இந்த நுணுக்கமான வேலைப்பாடுகள்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதனால தான் நீங்கள் நகை கடையில் போனீங்கன்னா செய்கூலிம்பாங்க. அது மாதிரி இந்த நுணுக்கமான வேலைப்பாடுகள் செய்பவர்களும் வருமானம் கொட்டுவதை கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். தங்கம் எவ்வளவு விலைக்கு விற்றாலும் வாங்கும் அளவுக்கு மக்களிடம் பணப்புழக்கம் அதிகமாகும் என்பது இந்த குரு பெயர்ச்சியின் ஒரு ஸ்பெஷாலிட்டிங்க. கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த குரு பெயர்ச்சி பொற்காலமாக விளங்கும். ஆனால் கடகராசி பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு மட்டும் ஒரு ஜூலை 4ஆம் தேதிக்கு மேலே, அதாவது 4/7/2026 மேலே மன கஷ்டங்களும் மனக்குழப்பங்களும், அது வெளிப்படையாக சொல்ல முடியாத பல சிக்கல்கள் அவர்களுக்கு உண்டாகும். அதனால் கடகராசி பூச நட்சத்திரத்தை சேர்ந்த அரசியல்வாதிகள், வாகன ஓட்டுநர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க, இல்லைன்னா வாழ்க்கை முடிந்துவிடும். குரு பகவானுக்கான மிக முக்கியமான கோயில் பார்த்திங்கன்னா திட்டைங்க. தனி சன்னதியில் ராஜகுருவாக காட்சியளிப்பார், கம்பீரமாக காட்சியளிப்பாருங்க. தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் 15 கிலோமீட்டரில் அந்த கோயில் இருக்குங்க. தென்காசி பக்கத்தில் புளியரை, அதுவும் இன்னொரு முக்கியமான கோவிலுங்க. மற்ற குரு பகவான் கோயில்களை பற்றியெல்லாம் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா ஜோதிட சேனல்கள்லையும் பத்திரிகைகளையும் ராசி பலன்களையும் போட்டிருப்பாங்க. தூத்துக்குடி பக்கத்தில் ஆழ்வார் திருநகரி, அதுவும் ஒரு பிரமாதமான குருஸ்தலம். அது சிதம்பரத்தில் பெண் தோற்றத்தில் தட்சிணாமூர்த்தி காட்சியளிப்பாருங்க. அது கூட ஒரு வித்தியாசமான கோயில், பெண்கள் கூட அங்கே போய் வழிபடலாம். வாயு ராசிகளான மிதுனம், துலாம், கும்பம் ஆகிய ராசிகளைச் சேர்ந்தவர்கள் குருவாயூர் சென்று சந்திர வம்சத்தின் வழி கிருஷ்ண பரமாத்மாவை கண்டிப்பாக வழிபட வேண்டும். கடகம், விருச்சிகம், மீனம் ஆகிய ஜலராசியை சேர்ந்தவர்கள் பஞ்சபூத தலங்களில் ஜலஸ்தலமாகிய திருவானைக்காவல் அகிலேண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரரை கண்டிப்பாக நிச்சயமாக வழிபாடு செய்ய வேண்டும். இது அவசியமாக செய்யணுங்க. முக்கியமாக கடகம், விருச்சிகம், மீனம் ராசியை சேர்ந்த பெண்கள் இந்த கோயில்களுக்கு சென்று வழிபடுவது எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும். 1க்கு 10 நல்ல பலன்களை கொடுக்கும். குரு பகவானின் அதிதேவதை பிரம்மா என்பதால் திருப்பட்டூர், உத்தமர் கோயில், கொடுமுடி ஆகிய கோயில்களுக்கு சென்று அங்கு அருள்பாலிக்கும் பிரம்மாவை நீங்கள் வழிபடலாம். உங்களை படைத்த உங்கள் தலையெழுத்தை எழுதிய பிரம்மதேவனை வணங்கி வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் வளம் சேர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக குரு பகவானின் வாகனமாகிய யானையை பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கோயில்லையுமே பார்க்கலாங்க.
யானைக்கு நீங்கள் கணக்கு வழக்கே இல்லாமல் தேங்காய், வாழைப்பழம், கரும்பு, வெல்லம் இதெல்லாம் வந்து சாப்பிட கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். யானை விநாயக கடவுளின் அம்சம் என்பதால் யானையிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது குரு பகவானிடமும் விநாயக கடவுளிடமும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு சமம். இதுக்கெல்லாம் வசதி இல்லைங்களா? கவலைப்பட வேண்டாங்க. உங்கள் வீட்டு பக்கத்திலேயே நவகிரகங்களில் வடக்கு நோக்கி பார்த்தபடி நின்றுள்ள குரு பகவானை வணங்கலாம். முடிஞ்சால் அவருக்கு ஒரு மஞ்சள் வண்ண ஆடை அணிவியுங்கள். 12 எண்ணிக்கையிலோ, 21 எண்ணிக்கையிலோ, 30 எண்ணிக்கையிலோ கொண்டை கடலைகளை மஞ்சள் நூலில் கோர்த்து மாலையாக அணிவிக்கலாம். மேற்சொன்ன பலன்கள், கோயில்கள் எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க. சில ராசியினருக்கு நல்ல பலன்கள் அளவுக்கு அதிகமாகவே நடக்கும். சில ராசியினருக்கு திருச்செந்தூர் போக வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். 12 ராசியினருக்குமே தனித்தனியாக குரு பயிற்சி வீடியோ நிச்சயமாக போடுவோம். மார்ச் மாதம் சனீஸ்வர பயிற்சிக்கான வீடியோக்கள் போட்டோம் இல்லையா, அந்த பலன்களை கூட நீங்கள் ஒவ்வொரு ராசிக்குமே எடுத்துக்கலாம். ஏன்னா குரு பகவானுடைய உச்ச வலிமையை அடிப்படையாக வைத்தும் குரு பயிற்சியை மனதில் வைத்தும் அந்த சனீஸ்வர பயிற்சிக்கான வீடியோக்களை நம்ம போட்டோம். கண்டிப்பாக வந்து விநாயக கடவுளை நீங்கள் கும்பிடணும், திட்டைக்கு போகணும், யானைக்கு வந்து நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, முக்கியமாக வியாழக்கிழமை அன்றோ இல்லை வந்து இப்போ எல்லா நாட்களிலும் அசைவம் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு அற்புதமான நல்ல விதமான நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய, அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய, ஆச்சரியப்படுத்தும் வகையில் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் வழிநடத்தக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக அமையும். நன்றி.